தனிநபர்கள் அல்லது தனிநபர்களின் குழுக்களால் சொந்தமாக்கப்பட்டு இயக்கப்படும் தொழிற்சாலைகள் எந்தத் துறையைச் சேர்ந்தவை? ஏ. கூட்டுத்துறை ஜாயிண்ட் செக்டர். பி. கூட்டுறவுத்துறை கோஆபரேட்டிவ் செக்டர். சி. தனியார் துறை பிரைவேட் செக்டர். டி. பொதுத்துறை பப்ளிக் செக்டர். சரியான பதில் சி. தனியார் துறை பிரைவேட் செக்டர். தனியார் துறை என்பது லாபத்தை நோக்கமாகக் கொண்டு தனிநபர்கள் அல்லது தனியார் குழுக்களால் முதலீடு செய்யப்பட்டு நிர்வகிக்கப்படும் தொழிற்சாலைகளை குறிக்கும். இந்தியாவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டாடா குழுமம் போன்றவை இதற்குச் சிறந்த உதாரணங்களாகும். தமிழ்நாட்டிற்கு மழையின் முக்கிய ஆதாரம் எது? ஏ. வடகிழக்கு பருவமழை. பி. கோடை மழை. சி. தென்மேற்கு பருவமழை. டி. குளிர்கால புயல்கள். சரியான பதில் ஏ. வடகிழக்கு பருவமழை. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் மொத்த மழையளவில் சுமார் 48% பங்களிக்கிறது. இது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நீடிக்கும் மற்றும் மாநிலத்தின் முக்கிய நீர் ஆதாரமாகும். நிலநடுக்கோட்டு பகுதிகளின் செல்வாஸ் காடுகளில் கிட்டத்தட்ட தினசரி பெய்யும் மழையின் பொதுவான பெயர் என்ன? ஏ. பிற்பகல் சாரல் மழை. பி. மாலை தூறல். சி. 4 மணி மழை. டி. காலை பனிமூட்டம். சரியான பதில் சி. 4 மணி மழை. 1. நிலநடுக்கோட்டு பகுதியில் வெப்பச்சலனம் காரணமாக மதியம் 2 மணிக்கு மேல் மேகங்கள் உருவாகி மாலை 4 மணியளவில் கனமழை பெய்யும். இதனால் இது 4 மணி மழை என்று அழைக்கப்படுகிறது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ. நீலகிரி நீல்கிரிஸ். பி. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். சி. திருநெல்வேலி திருநெல்வேலி. டி. நாகப்பட்டினம் நாகப்பட்டினம். சரியான பதில் ஏ. நீலகிரி நீல்கிரிஸ். 6. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களின் எல்லைகள் சந்திக்கும் இடத்தில் உள்ளது. அ. கோயம்புத்தூரில் ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. ஆற்றில் ஓடும் நீரினால் மேற்கொள்ளப்படும் செயல்முறை என்ன? ஏ. சமன்படுத்துதல் லெவலிங். பி. அரித்தல் எரோஷன். சி. மறுகட்டமைப்பு ரிபில்டிங். டி. படிய வைத்தல் டிபோசிஷன். சரியான பதில் பி. அரித்தல் எரோஷன். சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஓடும் நீரானது நிலப்பரப்பின் மீது மோதி பாறைகளை தேய்த்து அரிக்கும் பணியைச் செய்கிறது. இது நிலப்பரப்பைச் சிதைத்து பல்வேறு நிலத்தோற்றங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்கத் தாதுவின் மிகப்பெரிய இருப்புக்களைக் கொண்ட நாடு எது? ஏ. அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ். பி. ரஷ்யா ரஷ்யா. சி. சீனா சைனா. டி. ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா. சரியான பதில் டி. ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா. சரியான விடை டி. சோகஸ்மேலி. உலக அளவில் தங்கத் தாதுவின் மிகப்பெரிய இருப்புகளைக் கொண்ட நாடாக ஆஸ்திரேலியா திகழ்கிறது. இது உலகளாவிய தங்க உற்பத்தியிலும் இருப்பிலும் முன்னணியில் உள்ளது. கடல் குகைகள் எந்த வகையான நிலப்பரப்பாக மாறக்கூடும்? ஏ. கடற்கரைகள் பீச்சஸ். பி. மலைகள் ஹில்ஸ். சி. கடல் தூண்கள் ஸ்டாக்ஸ். டி. நீர்வீழ்ச்சிகள் வாட்டர்ஃபால்ஸ். சரியான பதில் சி. கடல் தூண்கள் ஸ்டாக்ஸ். 7. கடல் குகைகளின் மேற்கூரை அரிக்கப்பட்டு கடல் வளைவுகள் உருவாகின்றன. பின்னர் அந்த வளைவின் மேற்பகுதி இடிந்து விழும்போது எஞ்சியிருக்கும் தூண்கள் கடல் தூண்கள் எனப்படுகின்றன. இவை கடற்கரைக்கு அருகில் கடலில் தனியாக நிற்கும் செங்குத்தான பாறைகள் ஆகும். மேற்கு கடற்கரையில் உள்ள எந்த முக்கிய துறைமுகம் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் என்றும் அழைக்கப்படுகிறது? ஏ. புதிய மங்களூர் நியூ மங்களூர். பி. காண்ட்லா காண்ட்லா. சி. மும்பை மும்பை. டி. நவா சேவா நஹாவா சேவா. சரியான பதில் டி. நவா சேவா நஹாவா சேவா. 10. மகாராஷ்டிராவில் உள்ள நவா சேவா துறைமுகம் நவீன வசதிகளுடன் கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய கொள்கலன் கண்டேனா முனையமாகும். இது மும்பை துறைமுகத்தின் நெரிசலை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்டு ஜவஹர்லால் நேரு துறைமுகம் என பெயரிடப்பட்டது. உலகின் மொத்த பரப்பளவில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஏ. 3.1%. பி. 2.4%.
சி 2.0%, டி 1.5%. சரியான பதில் பி 2.4%. 2. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா 2.4%ஐ கொண்டுள்ளது. இது பரப்பளவில் உலகிலேயே 7வது பெரிய நாடாகும். இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு சுமார் 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். கண்டத்தட்டுகளின் இயக்கத்தின் சராசரி விகிதம் என்ன? ஏ ஆண்டுக்கு சில மில்லிமீட்டர்கள், பி ஆண்டுக்கு சில மீட்டர்கள், சி ஆண்டுக்கு சில சென்டிமீட்டர்கள், டி ஆண்டுக்கு சில கிலோமீட்டர்கள். சரியான பதில் சி ஆண்டுக்கு சில சென்டிமீட்டர்கள். சரியான விடை புவி மேலோட்டு தட்டுகள் டெக்டானிக் பிளேட்ஸ் புவியின் உட்புற வெப்பச்சலன நீரோட்டங்களால் ஆண்டுக்கு சராசரியாக சில சென்டிமீட்டர்கள் மட்டுமே நகர்கின்றன. இந்த மிக மெதுவான நகர்வே கண்ட பெயர்ச்சி மற்றும் மலைகள் உருவாக காரணமாகிறது. வெப்பநிலையின் செயலால் படிகப் பாறைகளின் துகள்கள் தளர்ந்து விழுவதை உள்ளடக்கிய வானலேட் சிதைவு வகை எது? ஏ வேதியியல் சிதைவு கெமிக்கல் வெதரிங், பி இயற்பியல் சிதைவு பிசிக்கல் வெதரிங், சி கரைசல் சிதைவு சொல்யூஷன் வெதரிங், டி உயிரியல் சிதைவு பயோலாஜிக்கல் வெதரிங். சரியான பதில் பி இயற்பியல் சிதைவு பிசிக்கல் வெதரிங். 3. பகல் நேர வெப்பத்தால் பாறைகள் விரிவடைவதும் இரவு நேர குளிர்ச்சியால் சுருங்குவதும் பாறை துகள்கள் தளர்ந்து விழ காரணமாகிறது. இது மணிப்பாறை சிதைவு கிரானுலர் டிசின்டிகிரேஷன் எனப்படுகிறது. படிவு பாறைகளில் எவ்வளவு சதவீதம் சுண்ணாம்பு கற்களாகும்? ஏ 10%, பி 20%, சி 15%, டி 5%. சரியான பதில் ஏ 10%. சரியான விடை ஏ சோகஸ்மேலி புவியின் மேலோட்டில் காணப்படும் படிவு பாறைகளில் சுமார் 10% சுண்ணாம்பு கற்களால் ஆனவை. இவை பெரும்பாலும் கடல்வாழ் உயிரினங்களின் எச்சங்கள் மற்றும் தாதுக்களின் படிவுகளால் உருவாகின்றன. 0.5 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட மழை துளியுடன் கூடிய மழை பொழிவு எவ்வாறு அறியப்படுகிறது? ஏ தூறல் ட்ரிசில், பி மழை ரெயின், சி பனி ஸ்னோ, டி ஆலங்கட்டி மழை ஹேல். சரியான பதில் ஏ தூறல் ட்ரிசில். சரியான விடை ஏ சோகஸ்மேலி 0.5 மீக்கும் குறைவான விட்டம் கொண்ட மிகச்சிறிய நீர்த்துளிகள் விழும் நிகழ்வு தூறல் ட்ரிசில் எனப்படுகிறது. இவை பொதுவாக மேகங்களிலிருந்து மிக மெதுவாகவும் சீராகவும் விழும். பின்வரும் விலங்குகளில் எது மிகப்பெரியது மற்றும் மிதவை உயிரிகளை உணவாக கொள்கிறது? ஏ சீல் சீல், பி நீலத் திமிங்கலம் ப்ளூ வேல், சி வாலஸ் வால்ரஸ், டி பெங்குயின் பெங்குயின். சரியான பதில் பி நீலத் திமிங்கலம் ப்ளூ வேல். சரியான விடை பி சோகஸ்மேலி நீலத் திமிங்கலம் உலகின் மிகப்பெரிய விலங்கு மற்றும் இது கிரில் எனப்படும் சிறிய மிதவை உயிரிகளை வடிகட்டி உணவாக உட்கொள்கிறது. இது ஒரு நாளைக்கு பல டன் மிதவை உயிரிகளை உண்ணும் திறன் கொண்டது. அபாயங்கள் மற்றும் பேரிடர்கள் இரண்டின் பொதுவான விளைவு என்ன? ஏ அவசர சேவைகளின் தேவை குறைதல், பி மேம்பட்ட பொது உள்கட்டமைப்பு, சி சொத்துக்களுக்கு பெரும் பௌதிக சேதம், டி அதிகரித்த பொருளாதார வளர்ச்சி. சரியான பதில் சி சொத்துக்களுக்கு பெரும் பௌதிக சேதம். அபாயங்கள் மற்றும் பேரிடர்கள் ஆகிய இரண்டுமே கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பௌதீக சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த சேதங்கள் பெரும் பொருளாதார இழப்பிற்கும் மக்களின் வாழ்வாதார பாதிப்பிற்கும் காரணமாகின்றன. பின்வருவனவற்றில் எது உயிரற்ற வளத்திற்கு எடுத்துக்காட்டு? ஏ விலங்குகள் அனிமல்ஸ், பி தாவரங்கள் பிளான்ட்ஸ், சி சிதைந்த கரிமப் பொருள் டிகேட் ஆர்கானிக் மேட்டர், டி நீர் வாட்டர். சரியான பதில் டி நீர் வாட்டர். சரியான விடை டி சோகஸ்மெலி நீர் என்பது உயிர் இல்லாத இயற்கை வளமாகும். எனவே இது உயிரற்ற எபாயோட்டிக் வளமாக கருதப்படுகிறது. நிலம், காற்று மற்றும் கனிமங்களும் இவ்வகையைச் சார்ந்தவை. தவறான விடை ஏ சோகஸ்மேலி விலங்குகள் உயிர் உள்ளவை என்பதால் அவை உயிரியல் பயோட்டிக் வளங்கள். பின்வருவனவற்றில் பிரீமியம் தபால் சேவையாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ விரைவு பொட்டல அஞ்சல் எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பி தபால்தலை சேகரிப்பு ஃபிலேட்லி,
சி சாதாரண பொட்டலம் ஆர்டினரி பார்சல். டி புத்தக அஞ்சல் புக் போஸ்ட். சரியான பதில் ஏ விரைவு பொட்டல அஞ்சல் எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட். விரைவு பொட்டல அஞ்சல் என்பது இந்திய அஞ்சல் துறையால் விரைவான மற்றும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பொருட்களை விநியோகிக்க வழங்கப்படும் ஒரு பிரீமியம் சேவையாகும். இதில் பொருட்களை கண்காணிக்கும் வசதி மற்றும் வீட்டுக்கே வந்து வழங்கும் வசதி டோர் ஸ்டெப் டெலிவரி உள்ளது. பாபர் சமவெளியின் கட்டமைப்பு தொடர்பான ஒரு சிறப்பியல்பு என்ன? ஏ இது அதிக வெள்ளப்பெருக்குக்கு ஆளாகிறது. பி இது மிகவும் பலமானது. சி இது முக்கியமாக நுண்ணிய மணலை கொண்டுள்ளது. டி இது அதிக நுண்துளைத் தன்மையை கொண்டுள்ளது. சரியான பதில் டி இது அதிக நுண்துளைத் தன்மையை கொண்டுள்ளது. பாபர் சமவெளி இமயமலை ஆறுகளால் கொண்டுவரப்பட்ட படிவுகள் மற்றும் கற்களால் ஆனது. இது அதிக நுண்துளைத் தன்மையை பொரோசிட்டி கொண்டுள்ளது. இதனால் சிறிய ஆறுகள் இந்த பகுதியில் நிலத்தடிக்குள் மறைந்து விடுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?